ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம டைட்டன் ஸ்டோரி எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாமா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ எல்லா பேங்க்குமே இறங்கிட்டாரு. இந்த வாட்ச் ப்ராஜெக்ட்டுக்கு எந்த ஒரு பேங்க்குமே லோன் கொடுக்க முன் வரல. அண்ட் இதை பற்றி தான் ஒரு மீட்டிங் போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்போ தான் மெகா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பேங்க்காரங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை, இந்த வாட்ச் ப்ராஜெக்ட் மேலே தான் நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இதை கேட்ட எஸ்கேவோ நானும் அதான் நினைக்கிறதா சொல்ல, நம்ம ஹீரோக்கு இந்த ப்ராஜெக்ட் மேலே முழுவதுமாக நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் மேலே நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு டாட்டால 800 வேலை பார்த்து தர வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்படி சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே நடந்து போறாரு. கட் பண்ணா வீட்டுல இருந்து சமைக்கும் போது கூட அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி டல்லா இருக்கிறத பார்த்ததுமே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும் போதுதான் அவர் சமைச்ச சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு, ஆகா உன்னோட வாய் ஒன்று சொல்லுது, ஆனா நீ சமைச்ச சாப்பாடு வேற சொல்லுதப்பா அப்படின்னு. ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத எடுத்து சொல்றாரு. கட் பண்ணா அடுத்த நாள் மெகாவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. எப்பவும் போலதான் அந்த ப்ரொஃபசர் இன்னைக்கும் சாப்பிட்றதுக்காக வந்திருக்காரு. அப்ப மெகா ஒரு மாதிரி டல்லா இருக்கார்ல. ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. லோன் தான் உங்களுக்கு பிரச்சனைனா அதை என்னால் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். கனரா பேங்க் அப்ரோச் பண்ணீங்களா, அங்க உங்களோட ப்ராஜெக்ட் பத்தி சொன்னீங்கன்னா கண்டிப்பா கிடைக்குமே அப்படின்னு சொல்லும்போது, சார் அவங்க எங்க ப்ராஜெக்ட் பத்தி கேட்டா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க சார் சொல்ல, என்ன நீ அந்த பேங்கோட ஜிஎம்னு வச்சுக்க, என்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்காக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் கத்துவா. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சவா அவரோட ப்ராஜெக்ட் பத்தி தொடர்ந்து விவரிக்க தொடங்குறா. ஸோ இந்த ப்ராஜெக்ட்கான மார்க்கெட் எவ்வளவு இருக்கு, காம்படிட்டர் யாரு, அவங்களோட கஸ்டமர் பேஸ் என்ன, இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு ஸ்காட்ச் டெக்னாலஜி புதுசா யூஸ் பண்றாங்களா அதை பத்தின டீடைல்டா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத விவரிக்கும் போது அந்த கான்வர்சேஷன் அப்படியே பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த அளவுக்கு நீ டெக்னிக்கலா சொன்னானா காமனா ஒருத்தவங்களுக்கு எப்படிமா புரியும்னு சொல்லி கேட்க, சார் டிரான்ஸ்பரன்சி உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத மொத்தமா அப்படியே வெளியே சொல்லணும்னு நினைச்சேன் சார் சொல்லும்போது, ஆமாமா நீ வெளிப்படையா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறதுலாம் சரிதான், ஆனா பேங்க்காரங்களுக்கு நீ சொல்ல வர்றது என்ன அப்படிங்கிறதே புரியாதப்போ அது ஒரு கன்ஃபியூஷனை தான் ஏற்படுத்தும். ஆக்சுவலி உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு தாமதமாகக்கூடிய காரணம் நீங்க கொடுக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் சொல்ல, அப்ப எந்த மாதிரி ஆன்சர்ஸ் இருக்கணும் நீங்க சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே அந்த சீனை இங்க கட் பண்ணி அவர் சொன்ன பேங்க்ல தான் இப்ப ஜிஎம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் 3 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, சார் ஜிஎம் வந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோ எஸ்கே இவங்க 2 பேர் மட்டும் உள்ள போயிட மெகா வெளியே இருந்துட்டு பாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த சாப்பாடு அங்கிள், இவர் இங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க 3 பேரும் உள்ள போறாங்க. அந்த ப்ராஜெக்ட் பத்தின ஃபைல் எடுத்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி மெகா வந்துட்டு இந்த மாதிரி ஆன்சர் சொன்னா அவங்க ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்திருப்பா போல. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ பேசுவாரு. ஜிஎம்டி மாதிரியான ஒரு பெரிய கம்பெனி எதிர்த்து உங்களால போட்டியிட முடியும்னு எப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, சார் நாங்க வந்துட்டு ஜிஎம்டி எதிர்த்து போராட வரல சார், அவங்க தயாரிக்கிறதோ மெக்கானிக்கல் வாட்சஸ், அவங்க கஸ்டமரும் ரொம்ப லாயலான கஸ்டமர், நாங்க அவங்கள பிடிக்க போறது கிடையாது, மீதி இருக்கக்கூடிய கஸ்டமர் தான் சார் எங்களோட டார்கெட்னு சொல்லும்போது, இந்த ஸ்காட்ச் டெக்னாலஜி ரொம்ப புதுசா இருக்கே, இந்த புது டெக்னாலஜி நம்பி நாங்க எப்படி இவ்வளவு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, சார் எக்ஸாம்பிளுக்கு டிவி கூட எடுத்துக்காங்களே, அது ஆரம்பத்துல வரும்போது அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட யாருமே முயற்சி செய்யல, அந்த ரிமோட்டை தட்டினா அந்த டிவி சேனல் மாறும் அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்கும் தெரியும், அந்த மாதிரி தான் சார் இதுவும் ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும் சொல்லும்போது, எஸ்கே ஊழியர் ஒன்று சொல்லுவாரு, இந்த மெக்கானிக்கல் வாட்ச் எல்லாம் பாதியில நின்று போயிடுச்சுன்னா அதை போட்டு நம்ம திருக வேண்டியது இருக்கும், ஆனா இதுவே ஸ்குவாட்ச் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான கவலை கிடையாது, பல வருஷத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லாம அது ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லும்போது, எத்தனை வருஷத்துக்குன்னு சொல்லி கேட்க, ஒரு 2 to 3 years வரும், அதுவும் சடனா நின்று போயிடுச்சுன்னா ஒரு 5 minutes ஒர்க் தான், அது மட்டும் இல்லாம நாங்க வாரண்டியும் ப்ரொவைட் பண்றோம் சொல்லும்போது, இந்த வாட்சை யாரு வாங்குவாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க, இந்த மொத்த உலகமுமே வாங்கும் சார், டாடா மீன்ஸ் ட்ரஸ்ட், டைட்டன் ஸ்டோருக்கு வந்து வாங்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே டாடா ஃபேமிலியில இணைறதுக்கான அர்த்தம், டைட்டன் இந்த உலகத்துல அழகா சித்தரிக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட ஒரு ஃபைனஸ்டான கிராஃப்ட்மேன்ஷிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணா வெளியே நம்ம ஹீரோ சோகமா நடந்து வந்துட்டு இருக்காரு. சார் என்னாச்சு சார்னு சொல்லி கேட்க, நம்ம புதுசா வாட்ச் தயாரிக்க லேண்ட் தேட வேண்டியது இருக்குன்னு சொல்ல, அப்படியே ஒரு டிஃபன் ஃபுல்லா லட் அள்ளிட்டு வந்து அந்த ப்ரொஃபஸரோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. சார் ரொம்ப நன்றி சார், ஆனா நீங்க ஒரு ப்ரொஃபஸர்னு சொல்லி ஏமாத்திட்டீங்களா சார்னு சொல்லி கேட்கும் போதுதான், அது நான் இல்லம்மா என்னோட தம்பின்னு சொல்றாரு, ஏதோ இந்த மீசை இருக்குதுல்ல அது அவனுக்கு இருக்காது, ஓ ஆமால அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் மனசு விட்டு பேசுறாங்க. இங்க நம்ம ஹீரோ எப்பவும் போலதான் அந்த முட்டையை போட்டு ஏதோ ஒன்று சமைச்சிட்டு இருக்காரு. அவருடைய வைஃப் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த லோன் அப்ரூவ் ஆயிடுச்சுல அதை பத்தி சொல்லிட்டு இப்ப தமிழ்நாடுக்கு போக வேண்டியது இருக்குல்ல, கொஞ்ச நாளைக்கு வர முடியாதுமா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு தகவலையும் சொல்றாரு. கட் பண்ணா தமிழ்நாட்டுல சேலம் டிஸ்ட்ரிக்டை காட்டுறாங்க. அங்க சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு, ஆனா ரொம்பவுமே டஸ்டா இருக்கு, இந்த பிளேஸ் செட் ஆகாது சார், ரொம்ப காத்து அடிக்குது, டஸ்டா இருக்கு சார் அப்படின்னு சொல்ல, டஸ்ட் தானப்பா என்ன இந்த பொட்டல் காட்டுக்குள்ளே வேலை செய்ய போறாங்க, ஒரு க்ளோஸ்ட் என்வரான்மெண்ட்டுக்குள்ள தானே வேலை செய்ய போறாங்க, அதே மாதிரி வெளியே இருந்து வரக்கூடிய ஒர்க்கர்ஸ் மேல டஸ்ட் இருக்கும்னா அதை ப்ளோ ட்ரையரை வச்சு ஈஸியாவே ப்ளோ பண்ணிடலாம், இதை விட நல்ல ஸ்பாட்டுக்கு எங்கப்பா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் கேட்க, பட் குராவுக்கு இந்த இடம் சாட்டிஸ்ஃபைடா இல்ல, ஸோ வேற இடம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பார்த்து அன்னைக்கு நைட்டே ஆயிடுது. அப்பதான் ஆகாஷ்க்கு ஒரு கால், என்ன நடந்துச்சுன்னு தெரியல, பட் அவரோட ஃபேஸே மாறிடுச்சு. ஆகாஷ் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜெசாய் கேட்கிறாரு. அப்பதான் சொல்றான், இல்ல அப்பா காலையில வாக்கிங் போனாங்களாம், இருட்டிடுச்சு, இன்னும் அவர் வீட்டுக்கு வரவே இல்லை, வீட்டுக்கு வர பாதையை மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, ஆகாஷ் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல,
இல்லை, நானும் குராவும் இதை பார்த்துக்கிறோம், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த நாள் சங்கர் ஆல்ரெடி எல்லா இடமும் பார்த்து வச்சிருக்காரு, இந்த இடம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. பட் எதுவுமே குராவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்லை. அதுக்கான காரணம் ஒரு பிளேஸ் என்னன்னா தண்ணி தங்கி ஒரு மாதிரி பள்ளம் மாதிரி இருக்குது, இன்னொரு இடம் காட்டு விலங்குகளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, இதுக்கு மேல உங்களுக்கு என்னடா நல்ல பிளேஸ் காமிக்க முடியும், பைத்தியமா இருப்பானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேச, பட் இவங்க 2 பேருக்கு தான் புரியாதாச்சு, பைத்தியமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெசாய் கேட்கிறாரு. இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் மீனிங் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன சொல்ல வர்றாருன்னா, எந்த ஒரு லாங்குவேஜா இருந்தாலும் எல்லாரும் பேட் வேர்ட்ஸை மட்டும் ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க இல்லையா, அதை தான் சொல்றாரு. பட் டெசாய் ரொம்ப காமா, எங்களோட இன்ஜினியருக்கு நீங்க காமிக்கிற எந்த ஒரு பிளேஸுமே பிடிக்கல, அவருக்கு சாட்டிஸ்ஃபைடா ஆகிற மாதிரி ஒரு பெஸ்டான பிளேஸ் தான் நாங்க தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட, அப்படியே தேடி தேடி எதுவுமே செட் ஆகிற மாதிரி தெரியல. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகாஷை தான் காட்டுறாங்க. அப்பதான் ஆகாஷுக்கு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. ஏன்னா அப்பா கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி கேட்க, அப்பா வழி மாறி அப்படியே நியூ பாம்பே வரைக்கும் போயிட்டாரு. பட் என்ன நல்லதுன்னா அப்பா அவர் சேஃபா இருக்காருன்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கும் அதை கேட்டு ஹாப்பி தான். அடுத்து என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஊடையில் ஒரு ஆட் போட்டு சப்டைட்டிலேயே மறைச்சிட்டானுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ நீ எப்போ வரப்போற அப்படிங்கிறதான் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த நாளே ஆகாஷ் ஃபீல்ட் ட்ரிப்புக்கு வந்திருந்திருப்பாரு. பட் வண்டி போய்கிட்டே இருக்குது, ஒரு பிளேஸுமே செட் ஆகிற மாதிரியே தெரியல. அப்படியே போய் போய் கர்நாடகா பார்டர் கிட்டே வந்துட்டானுங்க. அப்போ ஒரு இடத்த பார்த்துட்டு குராவ் தமிழ்ல நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. உள்ள இருக்கிறவங்களுக்கா ஒண்ணுமே புரியல, என்னடா சொல்ல வர, எப்படா உனக்கு தமிழ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, குராவ் ஐஐடி மெட்ராஸ்ல தான் படிச்சிருந்திருக்காரு. அடுத்து ஒண்ணுமே சொல்லல. ஓடி போனவர் ஒரு இடத்துல போய் நின்னுட்டு அந்த நிலத்தை தொட்டு பாக்குறாரு. ஏன்னா பெர்ஃபெக்டான இடம் கிடைச்சிருச்சா, இந்த இடம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எஸ் கண்டிப்பா இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட சந்தோஷத்துல மண்ணலி போடுற மாதிரி, இந்த இடத்துக்குலாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சொல்லுவாரா. என்னன்னா இது கர்நாடகா பார்டர் கிட்ட வரனால நீங்க கர்நாடகா மக்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் சேர்த்து வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் சொல்லி நீங்க யோசிப்பீங்க. பட் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா, இந்த இடம் தமிழ்நாட்டுக்குள்ள தான் வருது. பட் என்ன பிரச்சனைனா கர்நாடகா பார்டர் கிட்ட இருக்கிறதுனால கிட்ட கிராமத்துல இருக்கிறவங்களையும் அவங்க வேலைக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்ததோ தமிழ்நாட்டுல இருந்து தான் மொத்த மக்களையுமே இவங்க வந்து வேலைக்கு எடுப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினாலதான் இதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ ப்ராமிஸ் பண்றாரு, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நாங்க தமிழ்நாடு மக்களை மட்டும்தான் இங்க வேலைக்கு எடுப்போம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்த இவங்க எதுக்காக இந்த அளவுக்கு அடமண்டா இருந்து சூஸ் பண்றாங்க அப்படின்னா இவங்களோட காம்படிட்டரான ஜிஎம்டி பக்கத்துல பெங்களூர் கிட்ட தான் இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல பிளேஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ சங்கர் கிட்ட கொஞ்சம் கெஞ்சி கெஞ்சி கேட்க, ப்ராமிஸா தமிழ்நாடு மக்களை மட்டும்தானே வேலைக்கு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸும் வாங்கிக்கிறாரு. அப்படியே அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரி அவர் ஓகே சொல்லிட, அப்படியே லிட்டரலி குழந்தை மாதிரி துள்ளி குதிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. கட் பண்ணா அந்த இடத்துக்கு ஒரு சின்ன மரியாதை மாதிரி கொடுத்துட்டு டாடா நம்ம ஹீரோ கிட்ட தான் கேட்கிறாரு, உன்னுடைய காம்படிட்டர் கிட்டே இடத்த பிடிச்சிருக்கே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் ஒரு சின்ன கோட் மாதிரி சொல்றாரு, உன்னுடைய காம்படிட்டரை நீ பாக்குறது கூட உனக்கு தைரியம் இல்லைனா அந்த பிசினஸை சூஸ் பண்றதே தப்பு தான் அப்படின்னு மாதிரியான ஒரு கோட் சொல்லிட்டு டாடா அப்ப தான் கேட்கிறாரு, ஜிஎம்டியோட ஷேர் இப்போ என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன், என்ன ஒரு 50 ரூபா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எஸ் இந்த 50 ரூபா அங்கே கூடிய அந்த ஒரு ஷேர் வேல்யூ அவங்க ரீச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா நம்ம இன்னும் வாட்ச் கூட தயாரிக்க ஆரம்பிக்கல, நான் உனக்கு கொடுத்த டைமை தாண்டி நீ வின் பண்ணா கூட அது வேஸ்ட் தான் அந்த மாதிரி சொல்றாரு. நான் உனக்கு கொடுத்த டைமை தாண்டி நீ சக்சஸ் ஆயிருக்கிறப்போ அது ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிருக்கும், அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல இவரும் சரின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. கட் பண்ணா ஒரு மாண்டே ஷாட் மாதிரி அந்த பில்டிங்லாம் உண்மையாவே எப்படி இருந்தது அப்போ கட்டப்பட்டப்போ அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க. அதே சமயத்துல ஜிஎம்டில ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஆகாஷ் நம்ம ஹீரோ எல்லாரும் போயிருக்காங்க. 30 இயர்ஸ் ஆனிவர்சரின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு இருப்பாங்க போல. ஸோ எல்லாருமே போயிருக்காங்க. அப்போ ஆகாஷ் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான தகவல் சொல்றாரு, அடுத்த மாசத்துல ஜிஎம்டி அவங்க கம்பெனில இருந்து நிறைய பேர் லே ஆஃப் பண்ண போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராம் அப்படின்னு ஜிஎம்டில ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் வந்துட்டு ஷமீர் அப்படிங்கக்கூடிய ஒருத்தரை காமிக்கிறாரு. இவர் யாருன்னா ஜிஎம்டி கம்பெனிக்காக 22 வருஷமா R&D டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்படி அவர் காமிச்சுக்கிட்டு என்ன பேசிக்கிறாங்கன்னா, பூஜா அப்படின்னு ஒருத்தவங்களை கையை காட்டி அவங்க யாரு அப்படிங்கறது சொல்றாரு. இவங்களை வந்து ஹோரோலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த டைமை மெஷர் பண்ணுவாங்களே அதை பத்தின ஒரு படிப்பு போல. இவங்க அதில் மட்டும் கை தேர்ந்தவங்க இல்ல, இவங்க மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்க வாட்ச்ல 1 செகண்ட் டைம் டிலே ஓடுதுன்னா அதை கால்குலேட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் இதே நாள் இதே டைம் இந்த நேரத்துல என்ன டைம் காமிக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு திறமையானவங்க. இருந்தாலும் அவங்களோட சம்பளம் வந்துட்டு 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்ததோ அப்படியே தான் இருக்குது, இன்னும் கூடலாம் சொல்றாரு. அதுக்கான காரணம் என்னன்னா ஜிஎம்டில வந்துட்டு அளவுக்கு அதிகமான ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. எஸ் நம்ம பாப்புலேஷன் தான் காரணம். அடுத்து ஏஜே குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் காமிக்கிறாரு. இவர் தான் மேனுஃபேக்சர் டிபார்ட்மெண்டோட ஹெட். இவரை தாண்டி எதுவுமே இங்க நடக்காது. ஜிஎம்டி முழுவதுமா இயங்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இவர் தான். இவர் இல்லாம ஒரு துரும்பு கூட அசையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி மைக்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி கேக்குது. மியூசிக்கல் சேர் போட்டி நடக்க போது எல்லாரும் வந்து தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது. குராவ் ஆகாஷ் இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. அதுபடி அந்த மியூசிக்கல் சேர் போட்டிலையும் போய் கலந்துக்கிறாங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அவங்க அந்த விளையாட்டு விளையாடுற மாதிரியே டைட்டன் கம்பெனியை பத்தின ஆர்வத்தை அந்த ஜிஎம்டியோட எம்ப்ளாயிஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள புகுத்துறாங்க. ஒரு கியூரியாசிட்டி அவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னதான்டா கம்பெனி அது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே பார்க்க தோணும். அப்படியே கொஞ்சம் போக போக ஆகாஷ் தான் அந்த
மேட்ச்ல வின் பண்றான். அப்ப அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்ல, நீங்க உண்மையாவே நல்லா ப்ளே பண்ணீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க இதுக்கு முன்னாடி இப்ப பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது எல்லாமே உண்மைதான், நீங்க ஏன் உங்களோட கண்ணாலே அதை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் ஜிஎம்டியோட பெஸ்ட் ஒர்க்கர்ஸ் சொல்லக்கூடிய அந்த 3 பேர் டைட்டனுக்கு வந்திருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்துட்டு டைட்டன் உண்மையாவே ஒரு பெரிய கம்பெனியா தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்து பார்த்தா, எல்லாமே இப்போ தான் ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இங்க பாருங்க, நீங்க வந்து ஒரு செமி பிரைவேட் கம்பெனி, உங்களை நம்பி என்னோட பெர்மனண்டான அந்த கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டு வர முடியாது. இன்கேஸ் இந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா டாட்டாக்கு இது வந்து ஒரு செட்பேக் மட்டும்தான், பட் இது எங்க கரியரே முடிச்சு விட்டுரும், அதனால என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா அந்த இடத்த விட்டு போகலாம் சொல்லி முயற்சிக்கும் போது, அதுக்காக தான் நாங்கள் உங்களோட ஹெல்ப் நாடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் போர்டில் பார்க்குறாங்க எல்லாமே வெண்டார் காம்பனன்ஸாக இருக்குது, வாட்ச் செய்யறதுக்கான சின்ன சின்ன காம்பனன்ஸ். இதெல்லாம் எதுக்காக போர்டில் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும்போது தான் இவங்களோட முக்கியமான கோல் வந்துட்டு வாட்ச் தயாரிக்கிறது மட்டுமே கிடையாது. அப்படி தயாரிக்கணும்னா அவங்க யாரு கூடனாலும் ஒரு பெரிய கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணி சிம்பிளா ஒரு வாட்ச் தயாரிச்சுட்டு போயிட முடியும். பட் அவங்களோட கோர் கான்செப்டே என்ன, மேட் இன் இந்தியா, இந்தியால இருந்தே தயாரிக்கப்படக்கூடிய ஒரு மிஷினா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதை சொன்ன பிறகுதான் அந்த R&D டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இருப்பார்ல, அவர் சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், பட் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிஷினுமே பல லட்ச கோடிகள் செலவாகும், இதுக்கான அப்ரூவல் நீங்க மேல இடத்துல வாங்குறதுக்கே வருடங்கள் ஓடிடும் அப்படின்னு அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்றாரு. நீங்க 2 வருடங்களுக்கு முன்னாடி ஜிஎம்பில ஒரு மிஷினுக்காக ரெக்யூஸ்ட் பண்ணியிருந்தீங்கல்ல, அதோட பேர் என்ன மெகா, நீ கூட அதை கேட்டிருந்தல அப்படின்னு டப்புன்னு அதுக்கான ஒரு டாக்குமெண்ட் கையில எடுத்தவர் அதுல சைன் பண்ணி அப்ரூவ் பண்ணி மெகாவோட கையில கொடுக்குறாரு. இது மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னா, டைட்டனை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாருமே பெஸ்டான சரியான எம்ப்ளாயிஸ், அவங்க சொல்லக்கூடிய இதெல்லாமே ஒரு சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத அந்த போர்டில் எழுதுங்க, அது 1 மாசத்துல உங்க கையில வந்து நிற்கும் அப்படின்னு சொல்ல, முதல்ல வெளியே போறேன்னு சொன்ன அந்த ஜீனியஸ் அக்கா வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ரெக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எழுத்து தொடங்குறாங்க. இன்னும் 1 மாதத்துல இதுல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் ஜிஎம்பியை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்ல, நம்ம ஹீரோ மீதி இருக்கக்கூடிய 2 பேரையும் பாப்பாரு. அவங்களும் சரின மாதிரி நிற்க, நீங்க இன்னும் 1 மாதத்துல ரெடி ஆயிருங்க, உங்க ரெசிக்னேஷன் லெட்டரோட எல்லாம் நல்லதாவே நடக்கும், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பி வைக்க, கட் பண்ணா சுத்தி இருக்கக்கூடிய வில்லேஜா ஃபோக்கஸ் பண்ணி போஸ்டர்கள் ஒட்டப்படுது. மெட்ரிக் சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சு இப்ப வேலை வாய்ப்பு இல்லாதவங்க டாட்டால வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கிராமங்கள் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்படுது. அதுபடியே நிறைய பேர் அப்ளை பண்ணி ஒரு 100கணக்கான மக்கள் வந்து ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் நாள் கம்பெனிக்கு வெளியே நிற்க வச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி எஸ்கே கோபாலன் கொடுக்குறாரு. டெசாய், ஆகாஷ் அப்படின்னு எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பக்கத்துல கோட் சூட் போட்டு ஒருத்தர் நிற்கிறார்ல, இவர் தான் ஃபாரின்ல இருந்து நம்ம ஹீரோ இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கேட்டுக்கிட்டவர். இப்போ அவன் நம்ம ஹீரோவோட காதுல ஏதோ சொல்றான், நம்ம எதுக்காக டிகிரி ஹோல்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணக்கூடாது, சிட்டில இருக்கக்கூடிய பசங்களா இருந்தாலும் ஓகே தான், எதுக்காக பர்டிகுலரா வில்லேஜர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலி இவங்க எல்லாருமே இப்போ ஒரு பிளாங்கான போர்டு தான். இப்போ அந்த போர்டில் நீங்க என்ன எழுதுறீங்களோ அதை அப்படியே அவங்க செய்வாங்க குயிக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இவங்க தான் இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த மரத்தோட வேர்கள் மாதிரி, இவங்களை எம்பவர் பண்ண வேண்டியதுதான் நம்ம டைட்டனோட கடமை. டைட்டன் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணக்கூடிய கம்பெனியா மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய அவரோட மோட்டோவை சொல்ல, ஸோ நல்லவர் தான் ஒத்துக்கிறாரு. அப்பதான் மெகா வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருக்கும் தானே கொடுத்துருந்தோம், பட் ஒன்லி பாய்ஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க, பொண்ணுங்க யாரும் வந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் போகுது, இந்த வேலை வாய்ப்பு வந்து பசங்களுக்கு மட்டும் கிடையாது பொண்ணுங்களுக்கும் தான் அப்படின்னு ஊர் முழுவதும் மறுபடியும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பரப்பப்படுது. பர்சனலி கிரவுண்ட் லெவல்ல இறங்கி குராவ் அடுத்து அந்த ஃபாரின்ல இருந்து வந்தார்ல, எல்லாரும் சேர்ந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. குராவ் பசிக்குது, பக்கத்துல ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ பக்கத்துல ஒரு அக்கா உட்கார்ந்து இருக்கிறாங்க, இதோ வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா பக்கத்துல ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லப்பா பக்கத்துல 20 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே கிடையாது அப்படின்னு சொன்னதும், பசிக்குதாடா தம்பி வாங்க நம்ம வீட்டுல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் சாப்பாடு போடுறாங்க. நம்ம ஊர்ல காலையிலனா இட்லி சாம்பார் தானே, ஸோ அதை போடுறாங்க. அந்த ஃபாரினருக்குமே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, கையை எங்கக்கா கழுவுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படி கையை கழுவிட்டு இருக்கும்போது தான் அவங்களோட பொண்ணு பக்கத்துல பருப்பை முடஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ குராவ் கிட்ட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவங்க பருப்புல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் எல்லாம் படைஞ்சு வெளியே எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே அவர் அந்த பொண்ணை பார்த்து யூ ஜஸ்ட் செக்யூர்ட் அஸ் ஜாப் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஒரு விஷயம் அதுல அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கு, அதனாலதான் செக்யூர் பண்ணியிருந்திருப்பாரு. அவங்களோட பொண்ணு அவங்க சொன்னதை கேட்டு சிரிக்க, அடுத்து ஒரு பெரிய எக்ஸாமினேஷன் மாதிரியே போகும், அதுல உண்மையாவே கலந்துக்கிட்டு அவங்களோட போட்டோலாம் காமிப்பாங்க. ஸோ எல்லா பரீட்சையுமே போக கடைசியா 97 பொண்ணுங்க 3 பசங்க மட்டும் செலக்ட் ஆகியிருந்திருப்பாங்க. எதுக்காக அத்தனை பசங்க ரிஜெக்ட் ஆகியிருந்தாங்க அப்படிங்கக்கூடிய காரணம் வந்து அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய டெஸ்ட்ல தெரியும். ஸோ அவங்களுக்கான ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வைக்கிறாரு. அந்த ஃபாரினர் பேசுறதெல்லாம் குராவ் தான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவான். நான் அதை அப்படியே சொல்லிடுறேன். உங்க கைக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுல நீடில் அப்புறம் நூல் இருக்கும், அதை கையில எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு ஸ்டாப் வாட்ச் எடுத்து ஸ்டார்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கூட முடிஞ்சிருக்காது, அதுக்குள்ள ஸ்டாப் பண்ணிடுவாரு. ட்ரைனிங் வந்தவங்களுக்கு மட்டும் இல்ல, பின்னாடி நிற்கிறவங்களுக்குமே இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம முடிச்சிட்டு நிற்க, அந்த ஒரு செகண்ட்குள்ள அவங்க அந்த ஊசி நோல கோர்க்கணும். இது மட்டுமே அந்த 1 to 2 days நடக்குது. இது அந்த ட்ரெயினருமே ரொம்ப பொறுமையா இருந்து சொல்லி கொடுப்பாரு. இந்த மாதிரியான
ட்ரெயினர்லாம் பார்க்கும்போது எங்க தாண்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. லிட்டரலி அவ்வளோ காமா பொறுமையா இருந்து சொல்லி கொடுப்பாரு. அப்படி அவர் எதிர்பார்த்த ரிசல்ட்டுமே கிடைக்குது. எல்லாம் முடிஞ்சு ஒரு 2 பொண்ணுங்க நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்துட்டு தயங்குறாங்க. அவங்களோட வாயில இருந்து வார்த்தையே வரல. ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் புரியுது. இவங்க 2 பேருக்கும் என்னன்னு புரியல. பட் என்னன்னு சொல்லி கேட்க அப்படியே கட் பண்ணி இந்த 2 பொண்ணுங்களும் ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ண வரும்போது ஒரு 4 பசங்க பின்னாடியே வரானுங்க, ரேகிங் பண்றானுங்க. அப்போ அந்த இடத்துல போலீஸ் இவங்க எதிர்பார்த்திருக்கே மாட்டானுங்க, பிடிச்சி நல்லா அடிச்சு அனுப்பி விட்டுறாங்க. ஸோ கம்பெனியில அடுத்த ஸ்டெப் மூவ் ஆயிட்டாங்க. இப்போ அந்த வாட்சுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத இன்ச் பை இன்ச்சா விளக்குறாரு. குராவ் தான் இங்கிலீஷ்ல தான் விளக்குறாரு. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கான நாலேஜ் வளர்ந்துடுச்சு. முக்கியமா அந்த ஸ்குவாட்ச் டெக்னாலஜில பயன்படுத்தக்கூடிய அந்த பேட்டரி அது ஒரு செகண்டுக்கு 32,000 முறை ஷேக் ஆகுமா, துடிக்குமா. நம்ம அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த அட்வான்ஸான ஸ்குவாட்ச் டெக்னாலஜி பத்தி தான் பேசுறோம். அந்த பேட்டரியை தயாரிச்சாரு அவர் எவ்வளவுக்குள்ள ஜீனியஸா இருப்பாரு. கேட்கும் போதே புள்ள இருக்குது. இந்த மாதிரியான ஜீனியஸ்களுக்கு நடுவுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும் போதே அன்னைக்கு ஈவினிங் போல மெகாக்கு ஒரு லெட்டர் மாதிரி வருது. அது என்னன்னு சொல்லி கேட்கும்போது அது ஒன்னும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி மறைக்கிறாங்க. என்னன்னு சொல்லி தெரியல. பட் ஜோஸ் கூட எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த ஃபாரினோட பேர் தான் ஜோஸ். அவர் கூட இப்ப எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாமே நல்லா தான் போகுது. ஆனா அப்பப்ப இட்லி சாம்பார் கேட்கிறாருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் புது ட்ரைனிங். ஒரு வளையல் மாதிரி இருக்கு, உள்ள கடுகு இருக்கு. அந்த வளையலுக்குள்ள எல்லா கடுகையும் வச்சு ஃபில் பண்ணணும். எல்லாம் ஈஸி தான்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க. பட் கையில வந்துட்டு ஒரு கிட் மாதிரி எடுக்கிறாரு. சாப்ஸ்டிக் மாதிரி ரொம்ப தின்னா இருக்கு. அதை பயன்படுத்தி ஒவ்வொரு கடுகாய் எடுத்து அந்த வளையல்ல அடுக்கிறாரு. ஆக்சுவலி அந்த வளையலோட திட்டு வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லிப்பரியா தான் இருக்கும், ஸ்கொயரா கூட இருக்காது. அதுல அந்த கடுகை நிக்க வச்சு இந்த மாதிரி ஃபுல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே நேரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. இவங்க எதிர்பார்த்த அந்த நாள் வருது. 26ஆம் தேதி அந்த 3 பேரும் ஜிஎம்டி ஆபீஸ்க்குள்ள உள்ள போகிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டாக்ஸி அதுல வந்துட்டு குராவ் இறங்குறாரு. உங்களுக்காக டெசாய் அனுப்பி விட்டது அப்படின்னு சொல்ல 3 பேரும் அந்த ஆபீஸ் முன்னாடி நின்று ரொம்ப தீவிரமா சிந்திப்பாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறது இவங்களால சொல்ல முடியாது. பட் ஒரு செகண்ட் பிளாங்க் ஆகும் இல்லையா, அது அங்க நடக்குது. பட் நம்ம ஹீரோவோட வண்டியில வந்து ஏறுறாங்க 3 பேரும். அந்த வண்டி டைட்டன் ஹெட் வாட்டர்ஸ்ல வந்து நிக்குது. இவங்க கேட்டுக்கிட்ட மாதிரி ஒவ்வொரு மிஷின் அங்க அடுக்கி இருக்கு. என்துவாஸ்டிக்னு சொல்லுவாங்க. வேலையை பிடிச்சு பாக்குறவங்க ஒண்ணு, சம்பளத்துக்காக பாக்குறவங்க அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரி இருக்கு இல்லையா. சம்பளத்துக்காக பாக்குறவங்களும் நல்லா பார்க்க மாட்டாங்கன்னு கிடையாது. வந்த 3 பேரும் உள்ள இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கல, அப்படியே தொட்டு தொட்டு அந்த மிஷினை பாக்குறாங்க. நீங்க எதிர்பார்த்த எல்லாமே நாங்க டெலிவரி பண்ணிட்டோம் சொல்லி நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேச ஸோ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அப்பதான் இந்த வாட்ச் மேக் பண்ற பிசினஸ்ல நீங்க எந்த ஒரு வாட்ச்மே வியர் பண்ற மாதிரி இல்லையே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அக்கா சொல்றாரு, நாங்க இன்னும் எந்த ஒரு வாட்சுமே கிரியேட் பண்ணல, அது கிரியேட் பண்ற வரைக்கும் அதனாலதான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த R&D டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவரும் அந்த ஹெட் ஆஃப் மேனுஃபேக்சரர் கொஞ்சம் முடி நரைச்சிருக்கோம்ல, இவங்க 2 பேருமே அவங்க கையில போட்டிருக்கக்கூடிய அந்த வாட்சை கலட்டுறாங்க. நான் ஒரு ஹோரோலிஸ்ட், என்னால வாட்சை கலட்ட முடியாது, அப்படி கலட்டணும்னா எனக்கு இங்க பயன் இல்லை அப்படின்றாங்க. இல்ல மேம் இங்க ஒர்க் பண்ணணும்னா வாட்சை கலட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெக்யூமெண்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாம் பார்த்துட்டு லஞ்சுக்கு என்னோட ஆஃபீஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போக அந்த கடுகு வளையல வைக்கிறது அவங்களுமே அதை நல்லபடியா பண்ணி முடிச்சிருவாங்க. அடுத்த டாஸ்க் அப்படின்னு சொன்னதும் என்னது அடுத்த டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிக்கும்போது அந்த டிஃபனை திறந்து பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. எல்லாமே வாட்சோட காம்பனன்ட்ஸ். நீங்க வாட்ச் தயாரிக்க தயாராயிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்காக தானே இத்தனை நாள் போராடிட்டு இருந்தாங்க, அவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க. அதுக்கு அடுத்து ஃபுல்லாவே ஒரு மாண்டேஜ் ஷாட் தான். அந்த ஹோரோலஜிஸ்ட் வாட்ச் மேக் பண்றதுக்கான மாடல் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க கொண்டு வந்த மிஷின் மூலமா அதே மாதிரியான பார்ட்ஸை வந்து உருவாக்குறாங்க. 1-2 காம்பனன்ட்ஸ் இங்க தயாரிக்க முடியாது போல, அதுக்கு நம்ம ஜப்பான் தான் போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது விஜய்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் கையில ஸ்வீட் கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்டையும் ஆகாஷ் கிட்டையும் கொடுக்குறாரு. என்னன்னு சொல்லி கேட்டா, சார் என்னோட வைஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க சார் அப்படிங்க கூடிய அந்த ஒரு நல்ல செய்தியை சொல்லி அந்த ஸ்வீட்டை பரிமாறிக்கிறாங்க. கட் பண்ணா மெகாக்கு மறுபடியும் ஒரு லெட்டர் வருது. இந்த முறை கிட்ட ஆகாஷ் இருக்கிறாரு. என்னம்மா உனக்கு நிறைய லெட்டர் வருது என்னன்னு சொல்லி கேட்க, அம்மா தான் சார். அப்படின்னா இங்க போன் இருக்குல்ல, நீ இங்கேயே கால் பண்ணி பேசிக்க வேண்டியது, எதுக்கு இத்தனை லெட்டர் அப்படின்னு சொல்லி கேட்க, சார் இது எங்க அம்மா எனக்கு பார்த்து வச்சிருக்கக்கூடிய பசங்களோட போட்டோலாம் அனுப்பி விட்டுருக்காங்க சார் அப்படின்னு சொல்லும்போது இதை பக்கத்துல இந்த குரா வந்து கேட்டுருவான். அவனுக்கு ஒன் சைடா மெகா மேல ஒரு காதல் உண்டு. பையன் உடஞ்சே போயிரும். பட் அதை வெளியே காமிச்சிக்கல. கட் பண்ணா வாட்ச் அசம்பிள் பண்ணக்கூடிய அந்த ஒரு இடத்துல தான் எல்லாருமே கூட்டமா நின்று பேசிட்டு இருக்காங்க. எல்லாரோட ஃபேஸ்லயுமே ஒரு அமைதி. எதாண்ட ஃபெயிலியர் ஆயிடுச்சா அப்படிங்கக்கூடிய ஒரு தாட்டோட நம்ம ஹீரோ பயந்துகிட்டே கிட்ட போய் நிற்கிறாரு. பார்த்தா அவங்க கையில ஒரு வாட்ச் ஏதோ குழந்தை மாதிரி அவரோட கையில வாங்கி பாக்குறாரு. ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் பிறக்கும்போது எந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் அவருக்கு. அப்படியே மனுஷனுக்கு சந்தோஷம் கலந்த அழுக வருது. அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எலிவேட் ஆக இந்த சீனே அப்படியே பயங்கரமா இருக்கும். எல்லாரும் அப்படியே ஹோல்சமா ஹாப்பியா இருக்கும்போது அந்த மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்ல இருப்பார்ல அவர் நம்ம ஹீரோட கையில அந்த வாட்சை பிடிங்கி செவுத்துல விட்டு அடிக்கிறாரு. ஏன்னா இந்த வாட்ச் சரி இல்லையா, ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்க இதான் கடைசி டெஸ்ட், இதுலயும் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. டியூரபிலிட்டி டெஸ்ட் பண்ணிருப்பாரு போல. பாதி பிரிட்ஜ் கடந்துட்டாங்க, இன்னும் பாதி இருக்கு. பட் அதெல்லாம் மறந்து இப்போ இந்த மூமெண்ட் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ அவரோட ஆஃபீஸ்ல இருந்து பிங்ஸுக்கு கால் பண்ணி ஜெய் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவர் இப்ப அந்த டெல்லிக்கு ஒரு ஈவெண்ட் விஷயமா போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீ என்ன பிங்க்ஸ் கூப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணுமா பிங்க்ஸ்
ட்ரிங்க்ஸ் அப்படின்னு வைப்பாரு. அவ்வளவுதான், ஜோஸோட கடைசி நாள். அவரை சென்ட் ஆஃப் பண்றதுக்காக எல்லா ஒர்க்கர்ஸுமே வந்து நிற்கிறாங்க. அவரோட ஃபேஸை வந்துட்டு ஏதோ ஒரு சீடு சொல்றாங்க, அது மூலமாவே செஞ்சு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்றாங்க. அடுத்து அவருக்கு ரொம்பவுமே பிடிச்ச இட்லி சாம்பார் அந்த டிஷ்ஷையுமே கொடுத்து அவரை சேஃபா போயிட்டு வாங்க சார் அப்படின்னு அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அனுப்பி வைக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவருக்கு ரொம்பவுமே சந்தேகமா இருந்தது இல்லையா, பட் இப்போ ரொம்பவுமே ப்ரௌடா ஃபீல் பண்றாரு. கண்டிப்பா நான் அவங்கள மிஸ் பண்ணுவேன் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக கட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் வாட்ச் ஜேக்கு காமிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. ஸோ அந்த வாட்சை எடுத்துட்டு வந்து டாடா கிட்ட காமிக்கிறாரு. நீ செஞ்சுட்டாடா ஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சை வாங்கிக்கிறாரு. ஒரு கிளாசிக்கலான வாட்ச், லெதர் ஸ்டாப் போட்டு. இதை விட ஒரு நல்ல நாள்ல இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட்டை என்னால் ரிசீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு பார்ட்டி இருக்கு, உன்னோட வாட்ச் ப்ராஜெக்ட்ல உள்ள என்டையர் டீமை கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக அடுத்த நாள் பாம்பே ஹவுஸ்ல தான் அந்த பார்ட்டி நடக்குது. அப்பதான் அந்த பார்ட்டிக்கு வந்து 2 பேர் டாடா கிட்ட கேட்கறாங்க, இந்த வாட்ச் ப்ராஜெக்ட் ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்களா, அது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் கையில மாட்டி இருக்கக்கூடிய அந்த வாட்சை காட்டுறாரு. சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது டாட்டாக்கு நல்ல காலம் தான் போல. ஆக்சுவலி நல்ல காலம் அப்படிங்கிறது நம்மளை தேடி வராது, நம்மளா உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நல்ல காலம் அப்படிங்கிறது இவங்களை தேடி வரல இல்லையா, இத்தனை நாள் போராட்டம் தான் அவங்களுக்கு இந்த ஒரு நல்ல நாளே கொடுத்துருக்கு இல்லையா. அப்பதான் அந்த பார்ட்டிக்கு அந்த ஜெபுவா அப்படிங்கக்கூடிய அவனும் வந்திருக்கான். ஸோ அவங்களோட வாட்ச் ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவரோட கையில இருக்கக்கூடிய அந்த வாட்சை காமிக்கிறாரு. ரொம்ப பெருமையாவே காமிப்பாரு, பார்க்க நல்லா இருக்கு. இதை பார்த்துட்டு இந்தியன்ஸ் உண்மையாவே ஒரு நல்ல ப்ரோட்டோடைப்பான வாட்ச் தயாரிக்கிறதுல கை தேர்ந்தவங்க தான் போலே அப்படின்னு சொல்றான். இவருக்கு புரியல, நீ இது நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய வாட்ச் தானே, ஏதோ நான் கையில கூட போட்டிருக்கேன். ஸோ அப்போ இப்போ டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 9:05 அப்படின்னு சொல்றாரு. அப்போ டாட்டாவோட வைஃப் வந்துட்டு இப்போ 10:07 ஆகுது டியர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா இது ப்ரோட்டோடைப் தானே அப்படின்னு அவன் சொல்ல அவ்வளோதான், அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி இதாயிரும். அப்படியே அவரோட கண்ணெல்லாம் துடிக்குது. அதை நமக்கு அப்படி இங்கே காட்டுறதோட இந்த எபிசோடு இந்த இடத்துல எண்ட் ஆகுது. இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்வத்தோட இந்த எபிசோட முடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோட், உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் மட்டும் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. சரி, பை.